பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன நன்மைகள் ஒருபோதும் உங்களை விட்டு தாண்டி அது அந்நியருக்கு போய்விடக்கூடாது. நல்லா கவனிங்க. புலம்பலின் புஸ்தகத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் சுதந்திரமும் எங்கள் வீடுகளும் எங்களை விட்டு தாண்டி அந்நியர் வசமாக போயிற்று அப்படிங்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னவைகள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மை விட்டு தாண்டி அது இன்னொருத்தர் வசமாக போகக்கூடாது. இதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. இப்போ பாருங்க, புலம்பலின் புஸ்தகத்தில் அவர்கள் புலம்பினார்கள் அல்லவா? அதற்கு உண்டான காரணத்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கலாம். வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 8வது அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 8:13 நான் முதல்ல வாசிக்கிறேன். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். வார்த்தையை பாருங்க. நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். சொல்றது யாரு? கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, புலம்பலை பாடினது யாரு? எரேமியா. அப்போ புலம்பல்ல எரேமியா சொல்றாரு, எங்களுடைய சுதந்திரமும் எங்கள் வீடுகளும் அந்நியர் வசமாக, அதாவது எங்களை விட்டு அந்நியர் வசமாக தாண்டி போயிற்று அப்படிங்கிறாரு. இப்போ அந்த எரேமியா கிட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு. என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். அப்போ தேவன் அவர்களுக்கு கொடுத்தது ஏன் அவர்களை விட்டு தாண்டி போயிற்று? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை வைத்து பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்ததும் தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னதும் ஏன் நம்மை விட்டு கடந்து இன்னொருத்தங்க கிட்ட போகுது? நல்லா யோசிங்க. கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுறாரு. அப்போ தேவ ஜனங்கள் செய்த தவறு என்ன? இன்றைக்கும் தேவ ஜனங்கள் செய்கிற தவறு என்ன? என்ன தெரியுமா நடக்குது அங்க? ஆண்டவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. கொஞ்சம் மேலே போய் நான் படிக்கிறேன். எரேமியா 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. எரேமியா 8:6. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அவங்ககிட்ட என்ன பழக்கம் இல்லைன்னா, தாங்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்காக மனஸ்தாபப்படுற மனசு அவங்ககிட்ட இல்லை. தேவன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நான் உங்களுக்கு கொடுத்ததை உங்களை விட்டு தாண்டி போக பண்ணுவேன்னு சொல்லி ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, தயவு செய்து நீங்கள் இந்த எரேமியா 8ஆம் அதிகாரம் முழுசும் வாசிங்க. நான் அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். மனஸ்தாபப்படுறதில்லை. எதுக்கு மனஸ்தாபப்படுறதில்ல? ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோன்னு சொல்லி செஞ்ச தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவற்றை அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற மனசு அந்த ஜனங்களுக்கு இல்லை. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்றாரு. நீங்க கீழே கொஞ்சம் படிச்சீங்கன்னா இன்னும் கூட சொல்லுவார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12ல சொல்றாரு, தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள். தாங்கள் அருவருப்பான காரியத்தை செஞ்சா கூட வெட்கம் கிடையாது. என்ன செய்யறதில்ல? வெட்கப்படுறதில்ல. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியப்பா அப்படின்னாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்த கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், ஓட்டுக்கு காசு வாங்கினவங்க, ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டவங்க, இப்படி அருவருப்பான அசிங்கமான காரியத்தை செய்தவங்க கொஞ்சம் கூட மனஸ்தாபப்படுறது கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மனஸ்தாபம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நான் எந்த தப்புமே செய்யலை,
தப்பான வேலைகள்லாம் செய்கிறது, ஆனால் மனஸ்தாபமே படுறதில்ல. பைபிள் சொல்லுது, அவங்க தப்பு செய்கிறாங்க, அருவருப்பானதை செய்கிறாங்க, ஆகாத காரியம் செய்கிறாங்க, அதை பற்றி மனஸ்தாபப்படுறதும் கிடையாது, அதை பற்றி வெட்கப்படுறதும் கிடையாது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் திருந்தனுமேங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்களை விட்டு தாண்டி போக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறும் பொழுது அந்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். அதை விட்டு தவறு செஞ்சுட்டு அதை துணிகரமாக செஞ்சுட்டு எந்த தப்புமே செய்யாத மாதிரி பரிசுத்தவான் மாதிரி காமிச்சிட்டு அலையக்கூடாது. பரிசுத்தவான் மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேர்மையாக மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடையதாக இருக்கும். இல்லை தப்பு பண்ணிட்டு தப்பை உணராமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்தது நம்மை விட்டு தாண்டி போகும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நான் ஒரு பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். அது பண்ணது தப்பு. ஏன்னா வேசிகள்கிட்ட போய் ஆஸ்தி அழிச்சு போட்டான்னு இந்த ஊமை சொல்லுது. தப்பு தான். ஆனால் ஒரு நாள் மனம் திரும்பினான் பாருங்க, யோசித்தான் பாருங்க. யோசித்து எங்கே வந்துட்டான்? தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சார். எவ்வளோ பெரிய பாவம் அது. இயேசுவை மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுதாரு. மனம் கசந்து அழுதாரு. சரியா? அழுது திருந்தினாரு. அதே போல் நீங்கள் பாருங்கள், நினிவே பட்டணத்து ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பரலோகத்தை போய் எட்டியிருக்கு. அவ்வளவு கொடுமை பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க. ஆனால் தவறுன்னு சொல்லும் பொழுது தங்களை வருத்தி உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து கர்த்தரை நோக்கி பார்த்து மனம் திரும்பினாங்க. பார்த்தீங்களா? மனம் திரும்பினதுனால நான் இப்படி சொல்லட்டுமா, அழிவு அவங்கள விட்டு தாண்டி போயிட்டு அவங்க அழிவுக்கு தப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, அழிவு தாண்டி போகணுமே தவிர ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு தாண்டி போகக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நன்மைகள் நம்மளை விட்டு தாண்டி போகக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து மனஸ்தாபப்படுங்க. ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, குறை இருந்துச்சுன்னா, குற்றம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி அதுக்காக மனஸ்தாபப்படுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க தப்பை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. தாம் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம், அதை பற்றி மனஸ்தாபப்படுறதும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. அதுக்காக ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு இங்கே. இந்த ஜனங்கள் மனஸ்தாபப்பட மாட்டேங்கிறாங்க, அருவருப்பான காரியத்தை செய்கிறதுக்கு வெட்கப்படவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு கொடுத்ததை இவர்களை விட்டு தாண்டி போக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எரேமியா 8 அதிகாரம் முழுசும் வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.